புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர்: இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்படி நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பற்றி எறிந்து கொண்டிருக்கும் தண்ணீர் பிரச்சனை. ஒரு பக்கம் காவிரி நீர் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மேகதாது பிரச்சனை. என்னங்க மேகதாது அணையா? ஏங்க மேகதாது அணையை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க யாருக்குமே. முக்கியமாக பாருங்க, ஸ்டாலின் சாருக்கு தெரியவே தெரியாது. உதயநிதி அவர்கள்ட்ட போய் கேளுங்க, தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாதுங்க. அவங்க தாத்தா காலத்துல இருந்தே இருக்கிற பிரச்சனையை குறித்து யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாது. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுனா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. ஆட்சியில இவங்க தான் இருக்கிறாங்கன்னு ஞாபகம் இருக்குங்களா? எதை பற்றி கேட்டாலும் இவங்க தான் எதிர்கட்சியை போல திமுகவை போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. சரி, மேகதாது அணையை குறித்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? விலா வரியாக விளக்குங்க பார்க்கலாம். யாருக்குமே மேகதாது பிரச்சனையை குறித்து எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா வேற யாருக்கு தெரியுங்க? சிஎம் சார் கிட்ட கேட்டா சொல்லுவாரா? கட்டப்போற அணை எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், அதன் வழியாக எவ்வளவு லிட்டர் தண்ணி நம்ம ஊருக்கு வரோம்னு சொல்லி சிஎம் சார் கிட்ட கேட்டால் சொல்லுவாரா? சரி, சிஎம் சார் வேண்டாம், விட்டுருங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்த கட்டமைப்புகளை எண்ணி ஆய்வு செய்வதிலே பாருங்க, அவருக்கு டைம் பிஸியாக இருக்கு. சாரை விட்டுருங்க. நீங்கள் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? மேகதாது பிரச்சனை குறித்து நீங்க விலாவரியாக விளக்குங்க பிரஸ் மீட்ல. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுனா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. சிடிஆர் சாருக்கு என்று ஒதுக்கப்பட்ட துறை சட்டத்துறை, மின்சாரத்துறை. அந்த ரெண்டு துறையை பற்றி மட்டும் என்கிட்ட கேளுங்கப்பா. பாக்கி ஏதாவது கேட்கணும்னா அந்தந்த துறை அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் பாருங்க, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு மண்டைக்குள்ள வச்சு திருச்சி சுத்துறா மாதிரி இந்த என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பாருங்க அவர் நினைத்து கொண்டு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்துக்கும் பதில வச்சுங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? அளந்து பார்த்து சொல்லுங்க. கட்ட போற மேகதாது அணையோட நீளம் அகலத்தை குறித்து நீங்க சொல்லுங்க. சொல்லுவாங்களா? அவங்க பழி போடும் அரசியல் செஞ்சு தான் அவங்களுக்கு பழக்கம். ஆரம்பத்தில் இருந்தே வழிகாட்டும் அரசியல் செஞ்சு அவங்களுக்கு பழக்கமே இல்லை. தெரிஞ்சாதானே வழிகாட்டுவாங்க. அதனால தான் பாருங்க பழி போட்டுனேங்கிறாங்க. சரி, இப்போ நீர்வளத்துறை அமைச்சர்னு இருக்கார் இல்லைங்களா நம்ம புஷி சார், அவர் என்ன பண்ணுறாருங்க? இப்போ பாருங்க, மேகதாது அணையை குறித்து மற்றவங்களுக்கு தெரியாது, நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவர்கிட்ட கேட்குறாங்க இது குறித்து, இந்த தண்ணீர் பிரச்சனையை குறித்து. தண்ணீர்னாலே பிரச்சனை தான். அந்த தண்ணீர் பிரச்சனையை குறித்து கேள்வி கேட்குறாங்க. என்ன மாதிரி பதில் சொன்னார் மட்டும் பாருங்க. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி திறந்து தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் சார், முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? பேச மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா கேட்ட கேள்வியே திரும்ப கேள்வி கேட்டு பின்னாடியே வராங்க. மைக் எடுத்துன்னு, கேமராவை எடுத்துன்னு, லைட் எடுத்துன்னு பின்னாடியே வந்துருக்குறாங்க. மனுஷன் பதில் சொல்லுவானா? பதில் கடுமையான மௌன விரதம். பின்னாடியே கேள்வி கேட்டு வந்துனேங்கிறாங்க. எங்கேயோ ஒரு ஓரமாக நின்று பதில சொல்லுவார்னு பார்த்தா காரை நிறுத்தி வச்சிருக்காரு இல்லைங்களா? அந்த காரில் ஏறி போயிட்டே இருக்காரு. அதுவும் பாருங்க, சிச்சினே டாடா காட்டினே போயினே இருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர் தானே நம்ம சாரு. அவர் துறை சார்ந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதுக்காக தெரிச்சு ஓடினாருங்க? மற்றவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாமே பாருங்க, இந்த 3 மாதம் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகுதான் உருவாகியது. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாரும் கட்ட வண்டியில் போயிருந்தாங்க. படிக்கிறதுக்கு ஸ்கூலு, காலேஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. ரோடு கூட கிடையாதுங்க. இந்த 3 மாசத்தை தான் பாருங்க, ஹைவேஸ்ல இருந்து சாதாரண ரோடு வரைக்கும் எல்லா ரோடையும் டிவிக்கு கட்சி ஆட்சி அமைந்த பிறகு போட்டாங்க. பஸ்ஸாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்க இந்த 3 மாத காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்க. அதனால தான் பாருங்க, நம்ம வந்ததுக்கு அப்புறம் உருவாக்கி வைத்த இந்த கட்டமைப்பெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணான்ட்டு பார்க்கறதுக்காக டெய்லி நம்ம சிஎம் சார் ஆய்வுக்கு போயிருக்காரு ஏதாவது ஒரு இடத்துக்கு. ஸோ 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல ஒரு மாநிலத்தையே கட்டமைச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்பேற்பட்ட திறமை இருக்கிற நீங்கள்லாம் ஏங்க பிரஸ் மீட்ல எந்த அமைச்சர்கள் கிட்ட கேள்வி கேட்டாலும் தெரிச்சு ஓடுறாங்க? என்னப்பா கேள்வி இது? நாங்கள் என்ன பதிலை வச்சு வஞ்சனையா பண்றோம்?
பதில் தெரியாதவங்க கிட்ட கேள்வி கேட்டா கூட ஏதாவது ஒரு பதிலை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. எங்களுக்கு கேள்வியே தெரியாதே, நாங்க யாரு எங்களை கேட்டா சிடிஆர் சார் தான் கேட்கணும், அவங்க யாருன்னு சொல்லி இருக்கட்டும், தப்பு கிடையாது. இந்த தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, தண்ணீர்னாலே எங்கேயுமே பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை, எப்பவுமே பிரச்சனை. காவிரி நீர் பிரச்சனை, மேகதாதுவான பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை குறித்து இவங்க கிட்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, தெரிச்சு ஓடுவாங்க. தெரிச்சு ஓடிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ரூட் மீடியா இருக்கு இல்லைங்களா, ரூட் மீடியா, அந்த ரூட் மீடியாவை வைத்து மடைமாற்றம் செய்கிற வேலையை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு தண்ணீர் பிரச்சனையை பற்றி எங்ககிட்ட பேசுறீங்க, தண்ணீர் பிரச்சனை குறித்து எங்ககிட்ட கேள்வியாக கேட்குறீங்க, காவிரி நீர் பிரச்சனை, மேகதாதுவான பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இன்னொரு தண்ணீர் பிரச்சனை இழுத்து காட்டுறோம் ரூட் மீடியா மூலமா. என்ன தண்ணீர் பிரச்சனைங்க, அதோ அந்த மாதிரி சொல்றாங்களே. இத்தனை பேர் சாக்கடங்கடைய பார்த்துருப்பீங்க. ஏய், படிச்சு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டு, உயர்ந்த நிலவரத்துல இருந்துகிட்டு, டீசெண்டா இருந்துகிட்டு, எத்தனை பேர் தெரியுமாடா குடிக்க அடிமை ஆகி செத்து போயிட்டானுங்க. தெரியுமா, நான் 10 வயசுல இருந்து, நான் சீனியர் சிட்டிசன், 10 வயசுல இருந்து இதுக்கு அத்தனைக்கும் காரணம் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக்கா பேசல, நம்ம நடிகர் சிவகுமார் அண்ணன் பேசல, இதுக்கு மேலையாடா கேட்கணும் உங்களுக்கு? இதுக்கு மேலையா? ஏண்டா நான் அசிங்கமா பேசிடுவேன், புரியுதா? எனக்கு என்ன, எனக்கு சன் டிவில வாய்ப்பு கொடுக்காம போயிருவீங்க, இதுக்கு சமம். கொடுக்க போனா மயிர் ஒன்னே ஆச்சு, பிச்சை எடுத்து கூட நான் சாப்பிடுவேன், நாலு வீட்டுல வேலை செஞ்சு சாப்பிடுவேன் நானு, ரோசத்தோட வாழ்றவா. ஏய், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இந்த மனசு, புரியுதா? இன்னொரு வாட்டி எவனாவது தவறான முறையில ஏதாவது எழுதுனீங்க, கிழிச்சு எடுத்துருவேன். விஜய் செய்யல, நான் செய்யறேன், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வடிவேல் சொல்ற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாங்க. அதனால தான் பாருங்க இந்த ஆக்ஷன்லாம் பயங்கரமா, அதுவும் பாருங்க சொல்லியே காட்டுறாங்க, கிழிச்சு எடுத்துருவேன். விஜய் செய்யல, நான் செய்யறேன். பேசினுக்கிற அந்த அம்மாவை நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோங்க. தீவிரமான டிவிகே கட்சி ஆதரவாளராக தன்னை காட்டி கொள்ளும் வீடியோவை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த அம்மாவை கேட்டால் நான் சீரியலில் நடிக்கிறேன் அப்படின்றாங்க, அதுவும் சன் டிவி சீரியலில் நடிக்கிறேன்றாங்க. நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க. இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறதால எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம போயிடுவீங்க. போட்டோன்னு சொல்லி ரொம்ப ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க இல்லைங்களா. எனக்கு என்ன, எனக்கு சன் டிவில வாய்ப்பு கொடுக்காம போயிருவீங்க, இதுக்கு சமம். கொடுக்க போனா மயிர் ஒன்னே ஆச்சு. தப்பே கிடையாது, அந்த அம்மா பேசுறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். அந்த அம்மா பேசுறாங்க. தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர்னாலே மறுபடியும் சொல்றோம் பிரச்சனை தான். விவசாயம் சம்பந்தப்பட்ட தண்ணீரை குறித்து பேசினா அவங்க பாருங்க அடிக்கிற தண்ணீரை பற்றி பேசுகிறாங்க. சரி, பேசிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் பேசும்போது அது என்ன திமுகன்னு மட்டும் டார்கெட் பண்ணுறதுங்க. அங்கே தான் பாருங்கள் பிஸ்கே ஜேபி கட்சியோட அஜெண்டாவாக ஒட்டுமொத்தமாக டிவிகே கட்சி செயல்படுகிறது என்பதை மறுபடியும் நிரூபிக்கிறாங்க. டாஸ்மாக் மதுபான கடைகள் இருக்கு இல்லைங்களா, நாங்கள் எப்போவுமே எங்களோட நிலைப்பாடு நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், மது விற்பனைக்கும் மது பழக்கத்திற்கும் நாங்கள் எப்பொழுதுமே எதிரானவர்கள். எங்கள் நினைவுக்கு எட்டிய வரை 3 தலைமுறையாக எங்களுக்கு மது அருந்தும் பழக்கமும் கிடையாது. நாங்கள் எப்போதுமே மது பழக்கத்திற்கு எதிரானவர்கள் தான். அந்த உண்மையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் எந்த தண்ணீரை குறித்து கேள்வி கேட்டால், எந்த தண்ணீர் பிரச்சனையை இழுத்து மடைமாற்றம் செய்கிற வேலையை பார்க்குறாங்க ரூட் மீடியா வச்சு. சரி, ரூட் மீடியா வச்சு இந்த வேலை பார்க்குறாங்களே, அது என்ன பேசுகிற எல்லா இடத்துலையும் எந்த விஷயத்தை குறித்து சொன்னாலும் திமுக கடந்த 5 ஆண்டு கால ஆட்சின்ட்டு தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டில் தான் சுதந்திரம் கிடைச்சி முதல் முறையாக திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க எதை குறித்து கேள்வி கேட்டாலும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சின்னு சொல்லி. இந்த 2021ஆம் ஆண்டுக்கு முன்பாக 10 வருடம் தொடர்ச்சியாக 10 வருடம் 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலம்னு இருந்தது இல்லைங்களா. அந்த ஆட்சி எங்க போகுங்க? 2021ஆம் ஆண்டில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகுதான் பாருங்க முதல் முறையாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி மது விற்பனையை தொடங்கியது போல 5 வருஷம் சொல்றாங்களே. இந்த 2021ஆம் ஆண்டுக்கு முன்பாக கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மது விற்பனை செய்யப்பட்ட அந்த இடத்துல எல்லாம் இந்த சாம்பிராணி, சந்தனம், ஊதுபத்தி எல்லாம் வித்துருந்தாங்களா? கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த கையோட 10 ஆண்டு காலத்தில் இந்த ஊதுபத்தி, சந்தனம்லாம் வித்து இந்த கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு மது விற்பனை செய்கிற கூடமா மாற்றிட்டாங்களா? கேட்டாக்கா ஏங்க திமுகவுக்கு இப்படி மரணம் விட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் திமுகக்கெல்லாம் மரணம் விட்டு கொடுக்குறோங்க, நேர்மையாக உண்மையாக கேட்குறோம். இப்போ பொதுவான மனிதர்கள் பொதுவாக பேசணும்னு சொன்னால் பொதுவாக எல்லாத்தையும் பேசுகிறார். 2 ஆட்சி காலத்தில் 2 கட்சி ஆட்சி காலத்தில் தான் சொல்லணும். ஆனால் அதை விட்டு திமுகவை குறித்து திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணும்போது தான் பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட அஜெண்டாவாகத்தான் இந்த டிவிகே ஆட்சி செயல்படுகிறது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சரி, ஞாபகப்படுத்துறது கூட இருக்கட்டும். ஆனால் பாருங்க டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த கையோட என்னமோ தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டதை போல பில்டப் பண்றாங்க. ஆனால் உண்மையில்
தேர்தல் சமயத்துல வாக்குகளை அறுவடை செய்வதற்காக வீடு வீடா போயிட்டு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த கையோட அனைத்து சாராய கடைகளை மூடுவோம், தளபதி மட்டும்தான் மூடுவார், விஜய் அவர்கள் மட்டும்தான் மூடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியே ஓட்டு கேட்டாங்க. விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம அது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவரு கூட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுறோம். நீ நம்ம ஆட்சி தான் பாத்துக்கோங்க. இவங்க தான் சொல்லியிருக்காங்க சாராய கடையை விஜய் அவர்களால் மட்டும்தான் மூட முடியும், அவர் தான் மூடுறன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் பாருங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் பாருங்க சாராய கடையை மூடுவதாக சொல்லி ஓட்டு வாங்கி ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு இந்த சாராய கடை சம்பந்தமான நிலைப்பாடு இவங்களுக்கு என்ன இருக்குங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் இந்த டாஸ்மாக் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கியதை போல பொய்ய கட்டமைச்சிருக்காங்க இல்லைங்களா. இந்த டாஸ்மாக் வந்த வரலாறை குறித்து ஒரு 10 நிமிஷம் நண்பர்கள் பொறுமையாக இந்த பிளாஷ்பேக் காணொலியை பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை கமல் சார் ஸ்டைலில் சொல்லணும்னு சொன்னா அகம் டிவி வழியே அகத்திற்குள் செல்வோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். டாஸ்மாக் வந்த வழியை குறித்து நம்ம பார்க்க போறோம். யாரு இதற்கு முதற் படிக்கட்டாக இருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்துடலாம். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதால். பிரிட்டிஷ் இந்தியாவில் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த சமயத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கை இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது. 1937ஆம் ஆண்டில் மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி முதல் முறையாக அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை கொண்டு வராது. அதற்கு பிறகு சித்தூர், கடப்பா, வடார்காடு மாவட்டங்களில் இந்த மது விலக்கை விரிவுபடுத்துறாரு. அதைத் தொடர்ந்து ஓமந்தூரார் ராமசுவாமி, காமராஜர், பக்தவச்சலம், அறிஞர் அண்ணா இவர்கள் முதல்வராக ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்தில் மது விலக்கை தளர்த்தாமல் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை கடைபிடித்து வந்தாலும் கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. இந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் கடுமையாக மதுவிலக்கை கடைபிடித்து வந்தாலும் ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கே தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்குண்டான நிதி பற்றாக்குறை உருவாகிறது. நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு கலைஞர் கடிதம் எழுதுறாராம் நிதி கேட்டு. ஆனால் மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டவட்டமா ஒரு பதில் வந்துதான், ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கு, அங்க தேவையான நிதியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப புதிதாக மதுவிலக்கு கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி அளிக்க முடியும் என்று. சோ இந்த நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தை நிறுத்துவதற்கும் அதன் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களை தடுப்பதற்கும் முக்கியமாக நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கும் 1971ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை கலைஞர் அவர்கள் தளர்த்துறாரு. சரியாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி 1971ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி கொண்டு வரப்பட்ட இந்த சாராய விற்பனையோட விலை நிர்ணயம் 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய் என்றும் 1 லிட்டர் கல்லு 1 ரூபாய் என்றும் விற்பனை செய்யப்பட்டது. சாரி ஃபார் த பிரேக், தடங்களுக்கு வருந்துகிறோம். இந்த இடத்துல கண்டிப்பா யாராவது பாஞ்சு புரண்ட வருவாங்க. தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக பல முதல்வர்களால் கடைபிடித்து வந்த மதுவிலக்கை தளர்த்தியது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தானேன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். கலைஞருக்கு முன்பாக காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வராக இருந்த சமயத்திலேயே அவரது ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பெருகி வந்த கள்ளச்சாராயம், இந்த கள்ளச்சாராயத்தை குறித்து காமராஜர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க பிரதானமாக. மேலும் மார்க்கை விட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் 1008 பேசலாம், 1000 சவால் விடலாம், இப்படி பண்ணலாம், சேச்சா அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணிருக்கலாம், நான் மட்டும் அந்த சீட்ல தலைமை என்கின்ற பொறுப்புக்கு வந்துட்டேன்னா நான் ஆட்சியில உட்கார்ந்தேன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு 1008 பேசலாம். ஆனால் அந்த மார்க்குக்குள்ள வந்த பிறகு தலைமை என்கின்ற பொறுப்புல உட்காரும் போதுதான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கே வர முடியும். அந்த வகையில 1971ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி மது விற்பனையை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் அரசை கூடவே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்த சமயத்திலேயே இந்த மது விற்பனையை தான் பாருங்க பிரதானமாக கையில் எடுத்து கலைஞர் அவர்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாரு. ஆனா பாருங்க அது போன வாரம்
தலைமை என்கின்ற மார்க்ல இருந்து வெளியே இருந்த போன வாரத்தில் அதே போல விமர்சனம் பண்ணாரு மது விற்பனைக்கு எதிராக. அதே பாருங்க, தலைமை என்கின்ற பொறுப்புக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மது விற்பனை மது விலக்கு எந்த அளவுக்கு கடைபிடித்தார்னு நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த டாஸ்மாக் வந்த வழியில வந்துருவோம். 1971ஆம் ஆண்டில் கொண்டு வந்த இந்த மது விற்பனை மூலம் 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய், 1 லிட்டர் கல்லு ₹1 என்றும் விலை நிர்ணயம் செய்து விற்கப்பட்ட அந்த ஆண்டில் அரசுக்கு வந்த வருவாய் என்பது 26 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை தளர்த்திவிட்டு மது விற்பனையை கொண்டு வந்ததன் மூலமாக கலைஞர் அரசு கடுமையான விமர்சனத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. வேற வழியே இல்லாம 1974ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வராரு. அடுத்து இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். தலைமை என்கின்ற மார்க்குக்கு உள்ள வெளியே அது போன வாரம் இந்த வாரம்ன்ற கணக்கு. 1971ஆம் ஆண்டில் மதுவிலக்கை தளர்த்திய அதே கலைஞர் தான் பாருங்க 1974 மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வந்துறாரு. அது தொடர்கிறது, மதுவிலக்கு தொடர்கிறது. இந்த நிலையில் 1977ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைகிறது. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவிக்கு வந்த பிறகு இருக்கிற மதுவிலக்கு தொடர்கிறது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதற்கு உண்டான கடுமையான சட்டத்தை கொண்டு வராது, அமல்படுத்துறாரு. ஆனால் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தையும் குடிக்கிற கள்ளச்சாராயத்தையும் தடுத்து நிறுத்தவே முடியல. கள்ளச்சாராயம் அதிகமா பெருக ஆரம்பிக்குதுங்களாம். சோ கள்ளச்சாராயம் மற்றும் குடிப்பவர்களை தடுப்பதற்கே அதிகப்படியான நேரங்கள் மற்றும் நிதி விரயமாக தொடங்குதுங்களாம். வேற வழியே இல்லாம கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கும் எம்ஜிஆர் அவர்கள் அரசு இருந்த மதுவிலக்கை தளர்த்துறாரு, மது விற்பனையை கொண்டு வராரு. சரியாக 10 வருஷங்க. 1971, 81, 71 மதுவிலக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது கடுமையான விமர்சனத்தை வைத்த எம்ஜிஆர் அவர்கள் தலைமை என்கின்ற இடத்துக்கு வந்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1981ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கை எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கிறார்கள். ஏன் அப்படியே? அன்றைக்கு தலைமை என்கின்ற பொறுப்பில் இல்லாத போது மதுவிலக்கை தளர்த்திய கலைஞர் அரசு மீது வைத்த விமர்சனம், தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதே போல அநியாயமான விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமே, இது உங்களுக்கு புரியாதான்னு கேட்ட அதே எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு 1981 இருந்த மதுவிலக்கை எடுக்கிறாருங்க. இது எப்படின்னா மற்றதுலாம் எப்படிங்க? இந்த மது விற்பனையை அப்கிரேட் பண்ணி கொண்டு போற அந்த தருணம் இன்றைக்கு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட உருள்றாரு இல்லைங்களா? ஐயோ தமிழ்நாட்டில் என்னையா மது விற்பனை இப்படி ஆறா ஓடுது அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல வெளிநாட்டு மது வகைகளை தயாரிப்பதற்கு 10 மது நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்து இந்த இடம் தான் மிக மிக முக்கியமானது. டாஸ்மாக் என்கின்ற ஆணி வேற என்ட்ரி ஆகுது. 1983ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் பாருங்க இந்திய நிறுவன சட்டம் 1956 கீழ் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் ஒன்று எம்ஜிஆர் அவர்களின் அரசால் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்று உருவாக்கப்பட்ட அதுதான் பாருங்க இன்றைக்கு இருக்கிற டாஸ்மாக். அந்த 1983ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அரசால் கொண்டு வந்த தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக் தான் பாருங்க மொத்த மது விற்பனை மற்றும் சில்லறை மது விற்பனையை கட்டுப்படுத்த தொடங்கியது. பிறகு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முதல்வராக மீண்டும் கலைஞர் அவர்கள் பதவிக்கு வராரு. 1989ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்பரேஷன் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக மலிவு விலை மது விற்பனையை அறிமுகப்படுத்துறாரு. அதன் மூலம் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வருகின்றது. அது 1991ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் அந்த விமர்சனம் எதிரொலித்தது. 1991ஆம் ஆண்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறது. முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வராங்க. ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மலிவு விலை மது விற்பனையை தடை பண்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார் வசதியுடன் கூடிய நிறைய மதுக்கடைகளை திறக்கிறாங்க. விஸ்கி, பிராண்டி, பியர் போன்ற மது வகை உற்பத்தி மற்றும் விற்பனை எதற்குமே பாருங்க தடை கிடையாது. தாராளமா இதை போன்ற மது வகைகளை விற்பனை செய்யலாம் என்கின்ற உத்தரவையும் வழங்குறாங்க. சோ இப்படி காலத்திற்கு ஏற்ப அந்தந்த சமயத்துல ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது அவங்கவுங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மது வகைகளை பாருங்க தடை செய்வதும் புதிய புதிய மது வகைகளை அறிமுகம் செய்வதுமாக போயிருந்த இந்த சமயத்துல அதிமுக அரசு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் புது யுக்தி ஒண்ணு கையாளுறாங்க. அதாவது பாருங்க அந்த பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்றத விட பேச்சம்பழத்தையே திருட வேண்டியதான்னு கேட்பாங்க இல்லைங்களா? டாஸ்மாக் மூலம் அரசாங்கம் மது உற்பத்தி பண்றாங்க. இந்த அரசாங்கம் மூலமாக மது விற்பனையை தனியாருக்கு ஏலம் விடுறோம். இந்த தனியார் ஏலம் எடுத்து மது விற்பனை செய்து அவங்க கிட்ட இருந்து வரி வருவாய் வாங்குவதை காட்டிலும் ஒட்டுமொத்தமா டைரக்டா இந்த மது விற்பனை அரசாங்கமே செய்தால் என்ன அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் பாருங்க 2003ஆம் ஆண்டில்
அரசாங்கமே டைரக்டாக டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை செய்யப்படும் என்கின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க. இது எப்படி இருக்கு? இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறத விட பேச்சம்பழத்தை டைரக்டா திருடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு யுக்தியை கையாண்டு முதல் முறையாக பாருங்க தமிழ்நாடு அரசு மூலமாக மது விற்பனை அறிமுகப்படுத்தியதே அதிமுக ஆட்சி காலத்தில் தான். இந்த டாஸ்மாக் மது விற்பனை சாராய அமைச்சர் ஆறா ஓடுறது அப்படி இப்படின்னு சொல்ற எல்லாருமே பாருங்க இந்த டாஸ்மாக் பின்னணியில் சம்பந்தியின் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காகத்தான் இருந்து கொண்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஓனான பார்த்து முதுகு போனாலும் ஒட்டகம் சொல்ற கதையாக சொல்லுகிறாங்க. இந்த டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை முதலாக தொடங்கியதே அதிமுக ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அந்த டாஸ்மாக் மூலமாக மது விற்பனையை ஒட்டுமொத்தமா அரசே பாருங்க விற்பனை செய்கின்ற அந்த முறையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த காலத்துல. சோ இப்படி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமா அந்தந்த காலத்துல அவங்க ஆட்சியில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே திமுகவால் தான். அதுவும் பாருங்க இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒட்டுமொத்த பழியை வைத்தால் எப்படிங்க? இந்த மது விற்பனையை தனியார்கள் கிட்ட கொடுத்தாலும் பாருங்க அரசுக்கு வருகின்ற இந்த வரி வருவாய் என்பது அது கண்டிப்பாக வரும். இந்த மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் பாருங்க வரி வருவாய் ஒன்று, லாப வருவாய் அடுத்து. லாப வருவாய் இல்லாவிட்டாலும் வரி வருவாய் என்பது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தனியார் மது விற்பனை செய்தாலும் வரும். உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த அந்த ஆட்சி காலம் 2017 குறிப்பிட்டு சொல்லாம 2017 ஆண்டில் இந்த டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக அரசுக்கு வந்த வரி வருவாய் என்பது 14,574 கோடி. லாப வருவாய் என்பது வெறும் 25 கோடி. சோ அரசாங்க மது விற்பனை செய்யாமல் தனியார் விற்பனை செய்தாலும் அரசுக்கு வருகின்ற இந்த 14,574 கோடி ரூபாய் வருகின்ற வரி வருவாய் கண்டிப்பாக வரும். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சுமார் 14 ஆண்டு கால டாஸ்மாக் வருமானம் என்பது 2,83,000 கோடி. இந்த 2,83,000 கோடி வருஷத்துக்கு வருஷம் மது விற்பனையின் மூலமாக ஏறுகின்ற தொகை 2017 14,574 கோடியாக இருந்தது. இதே பாருங்க 2020 33,811 கோடியாக உயர்கிறது. அப்ப வருஷத்துக்கு வருஷம் விற்பனை அதிகரித்து 14 வருஷத்துல 2,83,000 கோடி என்பது எதன் மூலமாக விற்று வந்தது? மது விற்பனையா, சாராய விற்பனையா, இல்ல சாம்பிராணி விற்பனையா, இல்ல சந்தன விற்பனையா, ஊதுபத்தி விற்பனையா? சொல்லணும் இல்லைங்களா? பாத்தீங்களா டாஸ்மாக் வந்த வழி வரலாறு உண்மை இவ்வாறாக இருக்கு. ஆனா பாருங்க கடந்த 5 ஆண்டு காலம் என்னமோ 2021 ஆண்டில் தான் டாஸ்மாக் உருவாக்கி விற்பனை அந்த 5 வருஷத்தை தொடங்கியதை போல. ஏன் இந்த 5 வருஷம் இப்போ பொதுவான மனிதர்கள் பொதுவாக பேசும்போது பொதுவா 10 வருஷத்தை பத்தி பேச வேண்டியதுதானே. 5 வருஷத்தை பத்தி பேசும்போது அந்த 5 வருடத்திற்கு முன்பாக தொடர்ச்சியாக 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏன் மதுவிலக்கை கொண்டு வரலன்னு அதிமுகவை எதிர்நோக்கி ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? என்ன பாருங்க 2021 to 2026 5 வருஷம் தான். ஆனால் தொடர்ச்சியாக 10 வருஷம் டபுள் மடங்கு 2 மடங்கு ஆட்சி கையில் வைத்துக் கொண்டிருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த 10 வருட ஆட்சியில் எதற்காக பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாமல் போய்விட்டது அதிமுகவை எதிர்நோக்கி ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஜெயலலிதா அவர்கள் மேனிபெஸ்டோ கொடுத்த வாக்குறுதியில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் கொடுத்தாங்க. கேட்டாக்கா திமுக கொடுத்தாங்க அப்படின்னாங்க. உண்மையில் திமுக கொடுத்தாங்க. பூரண மதுவிலக்கு ஒரு சொட்டு கூட இருக்காது தமிழ்நாட்டில். எப்ப தெரியுங்களா? 2016 ஆண்டில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. ஆனா பாருங்க 2016 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விட்டார்கள். 2021 ஆண்டில் அந்த வாக்குறுதி அவங்க கொடுக்கல. ஆனால் 2026 ஆண்டு தேர்தலில் விஜய் அவர்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம மது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவரோட நிக்கிறோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். ஆட்சிக்கு வந்த கையோட சாராய கடையை மூடுவோன்னு சொல்லிட்டு இந்த சாராய கடை நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்குங்க? அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. என்னமோ பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டதை போல பில்டப் பண்றாங்களே. இந்த மது விற்பனை இருக்கு இல்லைங்களா? அடாடாடாடாடாடாடாடா என்னப்பா சாதாரணமான பார் இருக்குங்களா? தப்பாச்சு இருக்கக்கூடாது. குடல்லாம் வெந்து போயிடுமே வெறும் வயிற்றோட குடிச்சா. என்ன பண்ணலாம்? உணவகத்தோடு கூடிய ஒரு நவீன பாரை தரங்க. யாரும் வெறும் வயிற்றோட இனிமேல் குடிக்காதீங்க. குடிக்கும் போது சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கினே குடிங்க. நவீன வசதியுடன் கூடிய உணவகத்துடன் கூடிய பார்கள்லாம் பாருங்க ஒரு 54 திறக்கப்படுவதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றோம் என்னமோ பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டதை போல பில்டப் பண்றாங்களே. 717 மதுக்கடைகளை மூடுவதாக சொன்னாங்க இல்லைங்களா? சாரி, மூடியதாக சொன்னாங்க இல்லைங்களா? க்ளோஸ் பண்ணா. இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. கண்டிப்பா கடைகளை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா பாருங்க கடைகளை க்ளோஸ் பண்ண இடத்துல நவீன பார்கள் திறக்கப்பட்டதாக நாங்க சொல்லங்க. ஆதாரம் சொல்லுது.
பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த எந்த மதுக்கடைகள்லாம் இவங்க மூடியதாக சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் பாருங்க பெரிய பெரிய பார் வசதியோடு தந்து வச்சிருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட் என்னமோ பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டதை போல பில்டப் பண்றாங்க இல்லைங்களா, ஆக்ஷன்லாம் காட்டி 2500 மதுக்கடைகள் நகரங்களில் இருக்கின்ற மிக முக்கியமான 2500 மதுக்கடைகள் அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும். நாங்க சொல்லுங்க தகவல் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுதான் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கு. எல்லாமே தகவல். முதல்ல பாருங்க தகவலை கசிய விடுவாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த தகவலை உண்மையாக்கிடுவாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னா எப்பா நாங்க சொல்லப்பா அது ரூமர் பான்வாங்க. அதே மாதிரி தான் பாருங்க இப்ப தகவல் நகரங்களில் இருக்கின்ற 2500 டாஸ்மாக் மதுக்கடைகள் அனைத்தும் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது, தனியார் மயமாக்கப்படுகிறது. என்னமோ பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டதை போல சொல்றாங்களே, இப்ப தனியார் வசம் ஒப்படைச்சா என்ன ஆகுங்க? ஃப்ரீயா கொடுப்பாங்களா அவங்க எல்லாருக்கும்? வாங்கப்பா வாங்கப்பா நாங்க வந்து தர்ம சத்திரம் நடத்துறோம், ஃப்ரீயா வந்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? டபுள் மடங்கு விற்பனை செய்வாங்க. இப்ப இருக்கிற விலையை காட்டிலும் டபுள் மடங்கு விலை ஏற்றுவாங்க. கலப்படம் 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 பண்ணுவாங்க. அவங்க வச்சதுதான் சட்டம். தனியார் வசம் ஒப்படைத்த பிறகு தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எல்லாம் பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா பாருங்க ஏதாவது பேசுனீங்க கிழிச்சு எடுத்துருவேன். விஜய் செய்யல, நான் செய்றேன், நான் செய்றேன், நான் செய்றேன். இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி நான் வந்த கையோட க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? க்ளோஸ் பண்ணது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க எந்தெந்த மதுக்கடைகள் மூடப்பட்டது அப்படின்ற கடை எண்களை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. எப்போ பார்த்துக்கோங்கப்பா 717 மதுக்கடைகள் நாங்கள் மூடிய எண்கள் இதுதான் சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. அதை விட்டு விட்டு முதல்ல கேட்ட சமயத்தில் தெரியாது, கொடுக்க முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது எப்பா அந்தந்த மாவட்டத்தில் போய் நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எந்தெந்த கடைகள் மதுக்கடையில் மூணாங்கன்ற எண்ணிக்கையை நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்கப்பான்ட்டு ஆர்டிஐயில் கொடுக்குற பதிலுங்க இது. ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்னு சொல்லும்போது டிரான்ஸ்பரண்டாக மூடிய மதுக்கடைகள் எண்ணிக்கையை எடுத்து கொடுத்துட வேண்டியதுனே. ஏன் கொடுக்கலங்க? ஏன்னா கிராஸ் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா? எந்தெந்த மதுக்கடைகள் மூடியதாக எண்களை குறிப்பிட்டு ஆர்டிஐயில் பதில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உண்மையிலேயே மூடப்பட்டிருக்கா இல்லை மூடாமலேயே மூடிட்டோன்னு சொல்லி தப்பான கணக்கு கொடுத்துருக்காங்களான்ட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா? இல்லை மூடி அந்த இடத்துல வேற இப்போ என்ன இயங்கி கொண்டிருக்கிறதுன்ட்டு உண்மையை எடுத்து போடுவாங்க இல்லைங்களா? அதனால தான் பாருங்க ஆர்டிஐயில் கேட்கும்போது எப்பா மாவட்ட வாரியாக நீங்களே போய் எந்தெந்த கடையை மூடியதாக எண்ணி பார்த்துக்கங்கன்ட்டு எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு டிவிகே என்கின்ற ஒரு கட்சியோட ஆட்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பேஸ் மூல காரணமே பாருங்க சினிமா. அந்த சினிமாவின் வழியாக ஒரு படத்திலேயாவது இந்த மதுவுக்கு எதிராக நம்ம பேசியிருக்கோமா? மதுலாம் குடிக்க கூடாதுங்க தப்பான பழக்கம்னு சொல்லி இல்லைங்களே. புகைப்பிடிப்பதில் தொடங்கி பாட்டில் வரைக்கும் பாருங்க எல்லாத்தையும் விதவிதமான வகையில் ஹைடெக்கா ப்ரமோட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அது காட்சி வாயிலாகவும் டயலாக் வாயிலாகவும் ஏன் பாடல் வாயிலாகவும் ஞாபகம் இருக்குங்களா? ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொன்ன கதை இருக்கு இல்லைங்களா? அந்த கதை தான் பாருங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் பூரண மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து, பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டதை போல பில்டப் பண்ற இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.